நம்ம வந்து இன்னைக்கு எஸ்கேல்ல வந்து வியூஸ்ன்ற டாபிக் பத்தி பார்க்க போறோம். வியூஸ்ன்ற டாபிக் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் வியூ பார்த்தீங்கன்னா, ஒரு விர்ச்சுவல் டேபிள் கிரியேட் பண்ணுவோம். இந்த விர்ச்சுவல் டேபிள்ல வந்து நம்ம டேட்டா இன்சர்ட் அப்டேட் எல்லாம் பண்ண முடியாது. இன்சர்ட் பண்ண முடியாது. ஸ்டோர் பண்றது ஜஸ்ட் செலக்ட் பண்ணி வியூ பண்ணி பார்க்கறதுக்கு. ஏன் இதை வந்து சேவ் பண்ணி ஸ்பீக்கர் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அஹ், நமக்கு ஒரு செட் ஆஃப் பஞ்ச் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குதுன்னா ஒரு 4 டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். ஈச் டைம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு பதில் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு டேபிளா கிரியேட் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு அதில் எடுக்கிறப்போ டைம் கன்சப்ஷன் ரொம்ப கம்மியாகும். ஸோ அதுக்காக தான் இந்த வியூ டேபிள் வந்து நம்ம யூஸ் பண்றது. வியூ டேபிள் யூஸ் பண்றப்போ நமக்கு வந்து சிம்பிளா கொஞ்சம் வேலை முடியும். ஒன்றும் இல்லை, கிரியேட் வியூன்னு கொடுத்துட்டு நீங்க ஒரு செலக்ட் குறி கொடுப்பீங்களா, ஒரு டைனமிக்கா ஒரு டேபிள் ஜென்ரேட் பண்ணி நீங்க கிரியேட் வியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு விர்ச்சுவல் டேபிள் கிரியேட் ஆயிடும். அது பிசிக்கல் டேபிள் மாதிரி இருக்காது. அதுல நீங்க வந்து உங்களால அப்டேட் இப்போ நான் வந்து எம்ப்ளாயி வியூ அப்படின்னு சொல்லி ஒரு வியூ டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த 1000 ஐட்டம்ஸ் தான் இந்த வியூன்னு இருந்தீங்களா, இதுக்குள்ளதான் அந்த டேபிள் இருக்கும். நம்ம பார்க்க முடியல. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வியூ அப்படின்னு கொடுத்தோம்னா சேம் எம்ப்ளாயி டீல்ஸே வரும். இது எந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது தெளிவாக கொடுத்தீங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியில் மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்கு. ஸோ அதில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா டக்குன்னு உங்களால் பார்க்க முடியாது. ஸோ ஈச் டைம் கொரி எக்ஸிக்யூட் பண்ண டைம் ஆகும். அந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு டேபிளாக சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அங்கே போய் பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு டைட்டி கொரியை போய் ரன் பண்ண தேவையில்லை. ஒரு கொரியவே ஒரு டேபிளாக நம்ம கிரியேட் பண்ணி வச்சிடறோம். ஸோ நம்ம வியூ வந்து ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம், சப்குரி யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். எப்படி வேணுமோ நீங்கள் ஒரு கொரிய டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு ஒரு செட் ஆஃப் லிஸ்ட் வருதுல்ல, அதை நீங்கள் ஒரு டேபிளாக வச்சுட்டீங்கன்னா நீங்கள் அதை எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு கொரி எக்ஸிக்யூட் பண்ணுறது பதில் டேரெக்டாக நீங்கள் வியூ பண்ணி பார்க்கறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டேட்டா பேஸில் போயிட்டு இப்போ இந்த டேபிளில் இந்த ஜாயின் கண்டிஷன் போட்டு இதை போட்டு இது ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணுறது பதில் இப்போ நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறப்போ நிறைய வாட்டி உங்களுக்கு வந்து கிளைண்ட் ரிகார்டிங்காக டவுட்ஸ் வரும், அப்டேட்ஸ் வரும். ஸோ இதில் இதை மாற்றணும் தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி விர்ச்சுவல் டேபிள் கிரியேட் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த வியூவை அப்டேட் பண்ணேன், டேபிள் கொரிய மாற்ற அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கலாம், வியூவை ட்ராப் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வியூ நாட் எக்ஸிஸ்ட். ஸோ வியூவோட கம்ப்ளீட் இது வந்து இங்கே கொடுத்துக்கிறோம். உங்களுக்கு ஒரு இது அதுனா எப்படி வேணால் நீங்கள் வியூ கிரியேட் பண்ணலாம். வியூன்றது ஒன்றுமே இல்லை, நீங்கள் இவ்வளோ நாள் பார்த்த செலக்ட் கொரி எல்லாமே ஒரு டேபிளாக கிரியேட் பண்ணிட்டு இப்போ மல்டிபிள் கண்டிஷன் போட்டு நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். நம்ம தாஜ் ஹோட்டலுக்கு வந்து இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்து நீங்கள் சால்வ் பண்ண முடியாதா பாருங்க. தாஜ் ஹோட்டலுக்கு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் சிக்கன் ரைஸ் சைடில் வந்து ஜாயின் கண்டிஷன் போட்டு இது பண்ணோம். இப்போ கேஷியர் வந்து ஈச் டைம் ஜாயின் பண்ணிட்டு எடுக்கிறது பதில் அதில் ஒரு ஜாயின் போட்டு வியூவாக கிரியேட் பண்ணிட்டோம்னா டக்குன்னு வந்து அவரால் அதுக்குள்ளே போனாலே அவர் வந்து கஸ்டமர் ஐட்டம் மட்டும் போட்டால் போதும் இல்லை அந்த வியூ டேபிளில் அவர் வந்து இது பார்த்துக்கலாம் ஈஸியாக. ஸோ இது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வியூன்றது ஒரு விர்ச்சுவல் டேபிள் கிரியேட் பண்ணுவோம். கொரி யூஸ் பண்ணி ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுட்டா நம்ம ஈஸியாக போய் பார்த்துக்கலாம். ஈச் அண்ட் டைம் ஜென்ரேட் பண்ணாமல் ஒரு சேவ்டு எஸ்கியூஎல் கொரி அதுதான் வந்து வியூவாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்டோர் ப்ரொசஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதான் நம்மளோட லாஸ்ட் டாபிக். அதோட இந்த யூடியூப் டியூட்டோரியல் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இது வரைக்கும் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முடிஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அப்கமிங் வீடியோஸ் கொடுத்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.